வணக்கம் மக்களே. இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டில போய்க்கிட்டு இருக்குது இந்த செய்தி தான். இத பத்தி ஆராய்ஞ்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனலும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. அந்த மாரிலாம் நான் இஷ்டத்துக்கு பேச போறதில்ல. எனக்கு இந்த விஷயத்த பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு தெரியும். அது என்னன்னு சொல்லிர்றேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 10, 15, 20 வீடியோ கிட்ட ஷார்ட்ஸு கொஞ்சம் லென்த் வீடியோன்னு நான் பார்த்துட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மத்தவங்க போட்ட வீடியோ அது கிடையாது. அந்த ரியல் இன்சிடென்ட்ல நடந்திருக்கும் இல்லையா? அந்த வீடியோ கிளிப் நெறைய வரும் இல்லையா? அந்த வீடியோ. ஸோ, அப்படிங்கும்போது நான் பார்த்த விஷயத்த சொல்றேன். ஓகேவா? இப்ப எல்லாருமே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி "நெல்சனுக்கு நீதி வேண்டும், நெல்சனுக்கு நீதி வேண்டும்" அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நான் அந்த வீடியோ ஃபுல்லா பேசி முடிக்கிறேன். யாருக்கு நீதி வேண்டும் அப்படின்றத நீங்களே பேசிக்கோங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு சார்பா பேசிருவாங்க. ஆனா இருக்கக்கூடிய வீடியோ பொய் சொல்லாது இல்லையா? அதனால தான் நான் இத தெளிவா சொல்றேன். ஏன்னா நான் பார்த்தத சொல்லப் போறேன். ஏன்னா நான் பார்த்தது நெறைய வீடியோ பார்த்தாலுமே ஃபுல்லா அரைகுறையா தான் நமக்கே அதுல தெரியும். ஏன் அப்டின்னா, அவங்களே அந்த மாரி தான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த 1 நிமிஷம் ஆச்சு எதுவுமே சொல்லல. சரி ஒரு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராஜபுரம் குரூப் ஒரு பேக்குள்ள அருவாள் வச்சிருந்தாங்கன்ட்டு அருவாள்லாம் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி கேஷுவலா வீட்டுக்குள்ள போய் இருந்து பேசுற மாரி விஷயங்கள் போடுறாங்க. ஒருத்தவங்க சண்டலுக்கு அவங்கள எப்படி வீட்டுக்குள்ள அலோ பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அதே கேள்வி தான் எனக்கும் இருந்தது. அதுக்கு பதில் நெல்சன் சொல்லியிருக்காப்புல. இந்த மாரி எங்க அப்பா காங்கிரஸ் கட்சியில இந்த மாரி பொறுப்புல இருந்தாங்க. ஸோ நான் டிஎம்கேக்கு அவங்க பண்ற விஷயத்துக்கு இவ்வளோ நாளா வீடியோ போட்டிருக்கேன். அவங்க சார்பா யாருமே வரல. வந்தது கிடையாது. ஆனா இவங்க ரவுடித்தனம் பண்றாங்கன்னு அவங்களோட சைட்ல இருந்து சொல்றாங்க. வீடியோ போய்க்கிட்டே இருக்கும்போது சண்டை வீட்டுக்குள்ள வச்சு ஆரம்பிச்சதுக்கு ப்ரூஃப் நெல்சன் சைட்ல இருந்து அந்த வீடியோ நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் வீடியோ ஆதாரத்துல இருக்குது. இப்போ யாருமே காட்டாத சில வீடியோக்கள்லாம் சொல்றேன். இப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க. அட்லீஸ்ட் நீங்க சிங்கம் படத்த விட யோசிச்சுக்கோங்க. அவர் கன்னு துப்பாக்கி உடைச்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படத்துல அந்த விஷயம் இருக்கும். "இது எதுக்குடா இந்நேரம் சொல்ற?" அப்படின்னு கேட்குறீங்களா? காரணமா தான் சொல்றேன். அது என்னன்னா, அத பார்க்கவும் எனக்கு சிரிப்பா தான் வந்துச்சு. எல்லா வீடியோலயும் எதுக்கு இந்த இந்த பாடி பில்டர் எதுக்கு உட்காந்து மூச்சு வாங்கிட்டே இருக்கிற மாரி இருக்கு. கண்ணாமட்டலாம் அங்கங்க வீங்கிருக்கு. அப்படின்றது ஒண்ணுமே புரியவே இல்ல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு வீடியோல பார்த்தேன். "நீ ராஜபுரனா? நான் கோபுரபுரம்" அப்படின்ட்டு ஒரு அண்ணா அது யாருன்னு தெரியல. பட் ஒண்ணு அவங்க ஊர்க்காரங்களா இருக்கும். இல்ல நெல்சன் அவங்களோட உறவினரா இருக்கும். இல்ல சம்திங் ஏதோ ஒரு பெர்சனா தான் இருக்கும். ஆனா போலீஸா இருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா போலீஸ் நான் பார்த்த எல்லாமே யூனிஃபார்ம் இருந்தாங்க. அந்த ஒரு பெர்சன்ஸ் யாருன்னே தெரியல. ராஜ அவர் இருக்கார்ல ராஜபுரம் அவர போட்டு பொளந்து எடுத்து அந்த வீடியோ பார்க்கும்போது, என்னய்யா சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு அடி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி தான் இருந்தது. வேட்டிகிட்டலாம் உருவி விட்டுருந்தாங்க. ஸோ அப்ப கொஞ்சம் காமெடியா தான் இருந்தது. என்னன்னா, இப்போ இவங்க சைடா, அவங்க சைடா நான் 2 சைடுல இல்லாம பொதுவா ஏன்னா அத பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா பார்க்குற வீடியோ ஃபுல்லாவே அவர் ரவுடித்தனம் பண்றாரு, அப்படி இப்படின்னு எல்லாமே பண்ணாலும், போயிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு வரும் இல்லையா? அந்த ஒரு விஷயம். அப்புறம் எல்லாருமே போடுறது எத போடுறாங்க அப்படின்னா, ஆ இந்த மாரி வெற்றிவேல் முத்திரையன் அவர் பேசுறத போடுறாங்க. எனக்கு அத பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் என்னென்ன தோணுச்சுன்னு தெரியல. கமெண்ட்ல போய் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, "இங்க பாரு ஒரு சிக்ஸ் பேக் வச்சுட்டு மிரட்டல் விடுறார். அவர் அவர் அத பண்ணிருவாரு, இத பண்ணிருவாரு" அந்த மாரிலாம் போட்டாங்க. ஆக்சுவலா நான் எல்லா வீடியோவும் வந்துற எல்லா வீடியோவும் பார்த்ததுனால எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, இந்த ஒரு சண்டையில 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு வெறி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? வெறியில பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி தலைவன அடிச்சு வெளுத்து விட்டுருக்காங்க போல அப்டின்ற மாரி நமக்கு தோணும் இல்லையா? அந்த ஃபீல் எனக்கு வந்தது. என்னடா இது என்ன ஒரு சீரியஸான மேட்டர் இவ்ளோ காமெடியா பேசுறாப்லன்னு நெனைக்காதீங்க. தோன்றத சொல்றேன். ஆனா, இதுக்குள்ள சீரியஸான விஷயமும் இருக்குது. அது என்ன அப்டின்னா, அத சீரியஸ்ன்னு தான் பார்க்கணும். என்னடா ஒரு மனுஷன் இவ்வளோ நேரம் அடி வாங்கியிருக்கான். அத காமெடியா சொல்லிட்டு சீரியஸா என்ன அப்டின்னு சொல்றீங்களா? அதாவது இந்த நெல்சன் அவங்க அம்மாவுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும் போல. அத அவங்க சொல்றாங்க. வீடியோ போய்க்கிட்டே இருக்கும்போது, அவங்க யாரோ அடிக்கும்போது இப்போ ஒரு அம்மா இருக்கும்போது ஒரு பையன அடிச்சா, அவங்க முன்னாடி தடுக்க தான் வருவாங்க. அவங்களுக்கு அடி விழலாம். ஸோ அவர அட்டாக் பண்ணாரா இல்லையா? அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அப்டின்றது எல்லாமே ஃபியூச்சர்ல வரும். ஓகேவா? வராமலாம் இருக்காது. ஸோ அவங்க பேசின வார்த்தைகள், ஆப்போசிட்ல இருந்த லேடி முதல்ல எப்படி போல்டா பேசுனாங்க, அதுக்கப்புறம் எது கம்மியா பேசுனாங்க அப்படிங்கும்போது, அந்த டாக்ல என்ன இருந்ததுன்னா, அவங்க அந்த ப்ராடக்ட்ட பத்தி இதுக்கெல்லாம் நீ ப்ரூஃப் காட்டு அப்படின்ற மாரி பேசும்போது, அவங்க வியாபாரம் ரிலேட்டடா அத வச்சுக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்தது. இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, எந்த ஒரு இடத்துலயுமே அவங்க அடி வாங்குனதையும், இவங்க வெட்டு வாங்குனதையும் எங்கேயுமே காட்டவே இல்ல. வெட்டு வாங்குனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெல்சன் பாரன். அவங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோல கையில அப்படி எடுத்து காமிச்சாங்க சட்டைக்குள்ள. அதுல வெட்டு விழுந்திருக்கு கையில. ஸோ அந்த வீடியோ ஃபுட்டேஜும் இருக்குது.
அப்படி ஓவராலா பார்க்கும்போது, என்னடா நடந்துகிட்டு இருக்கு? நாளைக்கு தானே திருவிழா இருக்கு. இன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாரி இருந்துச்சு. மே 4 வந்து திருவிழா. அது வேற ஒண்ணும் இல்ல. ஃபோட்டோ வச்சு இழுத்து விட்டு இந்த மாரி ஆடியோ பேசும்போது கட் ஆயிருச்சு. அடுத்ததுல கன்டின்யூ பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு விஷயம் பெரிய தப்பா தான் பார்க்கப்படும். அது என்ன அப்படின்னா, ஒரு தெனாவிட்டா ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு விஷயம் பேச போறோம் அப்படின்னு நம்ம சைடுல இருக்கக்கூடிய நியாயத்த சொல்றது அப்படின்ற மாரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல கலகலப்பு வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கும்போது நெஞ்சு நிமிர்த்துட்டு வர்றது. ஸோ இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து அவர் நெல்சன் சைடுல இருந்து அந்த வீடியோல வந்து ஒரு எக்ஸ்பிளைன் குடுத்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ம், இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஃபுட் இருக்கு இல்லையா? அந்த ஒரு உணவு சார்ந்த அது ரிலேட்டடா இருக்கிறதுக்கு நான் ப்ரூஃப் காட்டுறதுக்காக தான் நான் மொபைல் எடுத்தேன். அத பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்கு பொறுமை இல்லாம இந்த மாரி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. அப்போ இது எல்லாமே அவங்க நான் பார்த்த வீடியோக்கள் அவங்க சொன்னதுல இருந்து தான் நான் வந்து இத பேசுறேன். ஸோ ஒரு வீட்ல வந்து ஒரு திடீர்னு போயி அங்க போய் பிரச்சனை பண்ணா அங்க உள்ள லேடீஸோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு வயதானவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இத பார்க்கும்போது எப்படி தெரியும்? ரவுடித்தனம் பண்ற மாரி தான் தெரியும். அப்ப இது ரவுடித்தனம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா இதுக்கு பேர் ரவுடித்தனம் தான். ஆமா. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? கூட்டு வச்சு குமுறு குமுறுன்னு போலீஸ் குமுறி தான் விடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? அவங்க வாராங்க. சரி ஓகே. நீங்க வந்து ஒரு பெர்சன்ஸ் இந்த மாரி பார்க்க போறீங்க அப்படிங்கும்போது, எத்தன பேர் போயிருப்பீங்க அப்படின்னு பொதுவா ஒண்ணு இருக்கும் இல்லையா? அசுரன் படத்துல தனுஷ் வந்து தனியா போவாரா? அசுரன் இல்லையே. இன்னொரு படம். செம்ம படம். அவரு இந்த இது போட்டிருப்பாரு. இட்லி கடை. இட்லி கடை இல்ல. இன்னொரு கடை போட்டிருப்பாரே. அது ஒரு பரோட்டா கடையா? ஒரு படம் பேரு மறந்துருச்சு. மொட்டை போட்டு நடிச்சிருப்பாரு. படம் பேர் ஞாபகம் இல்ல. நல்ல படம் அது. அதுல வந்து ஒரு சீன்ஸ்ல வந்து உண்டு. சரி காம்ப்ரமைஸ் பேசும்போது எதுக்கு இத்தன பேர் வந்திருக்கணும்னே சிங்கிளா வருவார் இல்லையா? ஸோ அந்த மாரி இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா பொதுவா நம்ம வந்து இவங்களுக்கு சாதகம், அவங்களுக்கு சாதகம் அந்த மாரி இல்ல. என்னன்னா ஸ்டார்ட்டிங்லயே சொல்லலாம். இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. பார்த்த வீடியோக்கள் பார்த்தது. ஓகேவா? ஸோ வந்து அதுலருந்து தான் நான் சொல்றேன்றத ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். அப்ப என்ன அப்டின்னா, இவங்க வந்து இது இது நடந்திருக்கு அப்படின்னு இப்ப நான் இதுவரைக்கும் நான் பார்த்த எல்லா விஷயத்துக்கும் வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. ஆதாரம் இல்லாம ஒண்ணு கூட நான் பேசவே இல்ல. வீடியோ ஆதாரம் அப்படின்றது நான் இப்ப சொன்ன முடியாது அது எல்லாமே. அதுல என்னன்னா, கொஞ்சம் வியூஸ் வந்து அவர் அடிச்சு அவர சாத்தி இந்த ஓரமா உட்கார வச்சிருக்காங்க இல்லையா? அது ஃபுல்லா வியூஸ் கம்மியா இருக்குது. பொதுவாவே சொல்றேன். அதாவது திடீர்னு போயிட்டு இவன் டம்மி பீஸ் போய் கை வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் அவன் சைடுல யார் யார் சப்போர்ட் இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரியாம சிலர் போயிட்டு இந்த மாரி மாட்டிக்கிருவாங்க. அது போய் மாட்டிக்கிட்டு இந்த மாரி கேஷுவலா நடந்திருக்கும். ஒரு ஊருக்குள்ள வந்துட்டு ஒரு பெர்சன் வந்து சும்மா அப்படி பேசிட்டு அப்படிலாம் விட்டுருக்க மாட்டாங்க. திடீர்னு அவங்க கூடயே சுத்தி சொந்தக்காரங்க இருப்பாங்க. இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாடி பில்டர் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பொதுவாவே. அது அந்த வீடியோல பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அது உங்களுக்குமே தெரியும். ஒருத்தர் வந்தாரு. அவரோட மொரட்டாளு தூக்கி ஒரு சாத்து சாத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் டயர்டானவரு எந்திரிக்கவே இல்லன்னு நெனைக்கிறேன். அவர் இழப்பு வாங்குனதுலே தெரிஞ்சிருக்கும். அவர எப்படி போட்டு வெளுத்து விட்டுருப்பாங்க அப்படின்னு. அதனால வந்து ஆ இப்போ பொதுவா இத பார்த்துட்டு, "இல்ல நான் ஒத்தைக்கு ஒத்த தான் நிப்பேன். நான் ரெடி." அப்படி இப்படின்னு இவரு இப்படி பேசிட்டு இருந்தாருன்னா, எங்க ஊர சுத்தி பொதுவா சொல்றேன். கிராமங்கள்ல நான் பார்த்த பர்சன வச்சுட்டு இருக்கேன். ஒரு 80 வயசு தாத்தா இருக்காரு. அவர கூட இவங்களால அடிச்சுக்க முடியாது. "என்னடா அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்கிறீங்கன்னா, "நீ யாராலும் வர சொல்லு. நான் வந்து மோதி பார்க்குறேன்." அப்படிலாம் இந்த மாரி பேசினதுக்கு அப்புறம் அத பார்த்துட்டு வருவாங்க கிளம்பிட்டு. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாரி இல்லாம, ஒரு சில அவங்க பரம்பரையா சில கலைகள் கத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அந்த மாரி பெர்சன்ஸ்ல நான் சொன்ன அந்த தாத்தா வந்து பார்த்துருக்கேன். ஒரு வயசானவரு. அவங்க பையன் என்ன சொன்னாப்புல, "எங்க அப்பாவ நீங்க அடிக்கல" அப்படின்னாங்க. "என்ன இவரு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு?" அப்படிங்கும்போது, "எங்க அப்பாவ நீங்க அடிச்சுக்க மாட்டீங்க" அப்படின்னாப்புல. அப்ப வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம்ல, சொன்ன உடனே தொடுறதுக்கு அந்த மாரி. அவர் கிட்டயே நெருங்கவே விடல. அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப வயசானவரு. ஆனா வந்து அவங்கள தொடவே முடியாது. இப்ப அப்படியே வந்து ஒரு 55 வயசு, 60 வயசு பெர்சன் வச்சுக்கோங்க. இப்ப 80 வயசு சொன்னேன்னா, இப்ப 50 வயசு பெர்சனே நல்லா ஈடுனாம, நல்லா கட்டுமஸ்தா தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 4 பேர கூட சேம் டயத்துல அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கலைகள்லாம் இருக்குது. அப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்டின்னா, சிக்ஸ் பேக் உடம்பு இதெல்லாம் கிடையாது. இந்த மாரி பாரம்பரிய முறையில வரக்கூடிய கலைகள் இருக்கு இல்லையா? அத கத்துக்கிட்டவங்க கிட்டயே போ முடியாது. அதே மாரி இந்த சிக்ஸ் பேக் இதெல்லாம் தாண்டி, இந்த இன்சிடென்ட்ல நான் பார்த்த வீடியோ வச்சு ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னன்னா, ஒரு பெர்சன் சொன்னேன் இல்லையா? அவரு தான் எனக்கு வந்து மாஸா தெரிஞ்சாரு. ஏன்னா ஒரு ஃபைட்டுக்குள்ள வந்து அவங்கள ஹேண்டில் பண்றாங்களா? என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்கள பார்த்தோனே தெரியும் அந்த உடம்பு அதெல்லாம் இல்ல. என் முன்னாடி நின்று அப்டின்ட்டு போட்டு எடுக்கிறது. அந்த மாரி ஒரு இது. ஸோ நெல்சன் அவங்க சைட்ல இருந்து வீட்டுக்குள்ள வந்து
ஒரு அருவாக்குறவமா வந்திருக்காங்க. சண்டை கலவரம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வீட்டுக்குள்ள இருந்து வீடியோ எடுக்குறாங்க. அவங்களுக்குள்ள வருத்தம் என்னன்னா, வீட்ல உள்ளவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். அந்த மாரி இப்ப இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் வந்து, "என்னடா நீ ஒரு சார்பா பேசியிருக்க" அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நான் சத்தியமா ஒரு சார்பா பேசல. 2 சைட்லயும் இன்னும் இதுக்கும் மேல நெறைய நடந்திருக்கலாம். அதுக்கான வீடியோக்கள்லாம் வரும். பார்த்த வரைக்கும் வீடியோல உள்ளது தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால வந்து அதனால எல்லாருமே உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நம்மட்ட இருக்கு அப்படின்ட்டு போனோம்னா, இந்த மாரிலாம் ஆயிரும் சில நேரம். என்னடா இது அட்வைஸ் அந்த மாரிலாம் நெனைக்க வேணாம். பொதுவா சொல்றேன். நான் பார்த்தத தான் சொல்றேன். நான் இன்னொரு பெர்சன் கேரக்டர் சொன்னேன் இல்லையா? அவர் வந்து இதே மாரி வேற வேற கேட்டகரியில ஒரு சில ஃபைட் நடக்கும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு கெத்த அடி தூக்கி விழுவுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தூக்கி தூக்கி போட்டுருவாரு. அந்த மாரி இன்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு கூட அந்த பெரியவர் ஒரு 4, 5 விஷயம் சொல்லிக் குடுத்தாங்க. என் முன்னாடி 1 டூ 1 யாராவது நின்னாங்கன்னா, அவங்கள வந்து டோட்டலாவே அவங்க எவ்வளோ பெரிய ஹைட், எவ்வளோ பெரிய வெயிட் இருந்தாலும், அவங்களுக்கு வந்து ஒரு பூட்டு போட்டு விட்டுருவேன். அந்த பூட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லக்கூடாது பப்ளிக்ல பொது வழியில. அது அந்த அளவுக்கு வந்து கலை சார்ந்த விஷயம். நமக்கு ரொம்ப ஆபத்தான நேரங்கத்துல மட்டும் அத வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா, அவங்க தலைமுறை தலைமுறையா கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பேசிட்டு இருக்கும்போதே கட் ஆயிருது முக்கியமான விஷயத்துல. அந்த சொல்ல வந்தேன் இல்லையா? அவங்க வந்து தலைமுறை தலைமுறையா கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுல ஒரு விஷயம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அதோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம வந்து எதிர்ல இருக்கக்கூடிய இருப்பாங்க இல்லையா? அவங்கள வந்து நிலகுலைய வச்சிரலாம். அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஹைட், எவ்வளோ பெரிய வெயிட், எவ்வளோ பாடி அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க இப்ப இன்னும் கரெக்ட்டா சொல்லணும்னா, ஒரு எலும்பும் தோலுமா இருக்கிற ஒரு பையன். ஓகேவா? ஒரு 17 வயசு பையன். ஆப்போசிட்ல நல்லா ஈட்டும் தாங்குமா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சன் இருக்காங்கன்னா, இந்த பெர்சன் அந்த கலைய வந்து ரொம்பலாம் பயிற்சிலாம் பெற வேணாம். இதுதான் விஷயம். இத எவ்வளோ ஃபோர்ஸ் நீ போட முடியுமோ போட்டுக்கோ அப்டின்ட்டு ஒரு 17 வயசு பையனால என்ன ஃபோர்ஸ் போட முடியும்னு நீங்க நெனைக்கலாம். அதுல அவ்வளோ வேகம் இருக்கும். அத போடும்போது எதிரணி எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவன் நிலகுலைய வச்சிரலாம். ஓகேவா? இது வந்து ஒரு பூட்டு. ஓகேவா? பூட்டு முறை இது. இது பப்ளிக்ல நான் சொல்ல விரும்பல. எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, இது அவங்க தலைமுறை தலைமுறையா கத்துக்கிட்டு அந்த தலைமுறை தலைமுறை அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு வைங்களேன். ஸோ அந்த குடும்பத்தில உள்ள ஒரு பெர்சன் நான் அவங்ககிட்டயே கேட்டேன். இப்போ உங்களுக்கு இது வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு. உங்க பையனுக்கு இதே விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்ப நீங்க வந்து எப்படி வந்து இதுல யார் ஜெயிப்பா? அப்படின்ற மாரி கேட்டேன். யார் முந்திக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்டின்னா. அப்ப 2 பேர்ல ஒரு பெர்சனுக்கு இத பத்தி தெரியவே இல்லன்னா, தெரிஞ்சவன் மட்டும் தப்பிப்பான் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம நட்பின் காரணமா நமக்கு வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. அத பொது வெளியில சொல்றது தவறுன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, அந்த பெர்சன்ஸ் அத பண்ணோனே நமக்கு தோணும் இல்லையா? அத வச்சு சொல்றேன். ஸோ இன்னும் நெறைய வீடியோஸ் என்னென்னலாம் போய்க்கிட்டு இருக்கு அப்டின்னு பார்க்கலாம். வந்து பொதுவா ஓவராலா என்ன சொல்ல நான் விரும்புறேன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடியோ வேற ஆவுன்னா கட் ஆயிருது. ஓகே. நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நம்ம வந்து பொதுவா வந்து இந்த மாரி விஷயங்கள வந்து தவிர்க்கிறது நல்லது அப்டின்னு நான் நெனைக்கிறேன். அதாவது எதுக்கு வன்முறை வேண்டும்? ம். ஒரு தமிழ்நாடு, அதுக்குள்ள எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இப்ப வந்து இது மட்டும் இல்ல. இன்னொரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதெல்லாம் வந்து இங்க சொன்னோம்னா, அரசியல் கட்சி அப்படின்ற மாரி போயிரும். உங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வந்திருக்கு? ஏது? என்ன பிரச்சனை? அப்படின்னு ஆழமா பார்க்கணும்னு தோணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போதே வந்து, அவர் வந்து இந்த மாரி பணம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி நெல்சன் அவர்கள் வந்து, இந்த மாரி உங்க அண்ணன் இவ்வளோ பணம் வாங்கியிருக்காரு அப்படி இப்படின்னு நாம் தமிழர் கட்சி சீமான சொல்ற மாரி, சாட்டைய பத்தி பேசுற மாரி, இது ஃபுல்லா அவர் பேசியிருக்கிறாரு. பதிலுக்கு இவங்க ஆதாரம் அந்த மாரிலாம் கேட்டிருக்காங்க. பதிலுக்கு அவர் பத்திரமெல்லாம் போட்டுவிட்டு, உங்க அண்ணன் இந்த இடத்துல இவ்ளோ ஏக்கர் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்கன்னு, இதோடைய தொடர்கதை வந்து ரொம்ப பெருசாவே இருக்குது. அது ஃபுல்லாவே வந்து எவிடன்ஸோட அவங்க போடுறது, வைக்கிறதுன்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ இது வந்து இந்த மாரி தான் ஓவராலாவே இருக்குது. ஆனா நமக்கு வந்து இந்த சண்டை சார்ந்த விஷயங்கள் மட்டும் பார்க்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு வேற மாரி போயிருச்சு. அத பார்க்கும்போது ஒரு வருத்தம் தான். இப்போ அவங்களும் தமிழ், நம்மளும் தமிழ், தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும்போது, அங்க போயிட்டு இப்படி ஒரு விஷயம் இந்தியான்னு இருந்தாலுமே அத பண்ணக்கூடாது தான். அது வந்து அவங்க மனநிலை, அவங்க வீட்ட எப்படி பாதிச்சிருக்கும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நெனச்சு பார்க்கணும். இவங்க வந்து பொதுவாவே இத பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் நமக்கு தோணும். நான் ஒரு படம் பார்த்தேன். எனக்கு வந்து கரெக்ட்டா என்ன படம்னு ஞாபகம் இல்ல. PUBG கேம் விளையாண்டுட்டு நாடு விட்டு நாடு வந்து சண்டை விடுவாங்க இல்லையா? அந்த மாரிலாம் ஆயிப்போச்சு அத பார்க்கும்போது. என்னத்த அருவாள் கிருவாள்ன்னு போய்க்கிட்டு, ஒரு யூடியூப்ல வந்தோமா, பேசுனோமா, கருத்து சொன்னோமா, அது எதுக்காக வந்தோம்? அப்படின்றத நோக்கி போயிரணும். இல்ல எனக்கு கட்சியில பெரிய ஆளா வந்தா, கட்சியில ஒரு பொறுப்பு வாங்கிட்டு, மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போறது. இல்ல நான் யூடியூப் ஆரம்பிச்சதுக்கான காரணம் வந்து சினிமா. அது ரிலேட்டடா போகும் அப்படின்னா, அதுக்கான வாய்ப்பு,
வில்லன், ஹீரோ ஏதோ ரோல் வாங்கிட்டு இல்ல டைரக்டர் சம்திங் ஏதோ ஒண்ணு. எது விருப்பப்படுறோமோ அத நோக்கி போறது. அப்படின்றது வந்து பொதுவா எல்லாருக்குமே நல்லது. யாருக்கு நல்லதுன்னா, எல்லாருக்குமே நல்லது. அத தாண்டி விட்டுட்டு அது இதுன்ட்டு போனா கரெக்ட்டா இருக்காது. இப்ப நான் வந்து இத பார்த்தோனே இதுக்கு கண்டிப்பா வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சு. சில விஷயங்கள் தான் வந்து மீடியா காட்டும். ஆனா யார் பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரோட கருத்தாவும் அதிகப்படியானவருடைய கருத்து என்ன இருக்கும்னு எனக்கு இப்பவே ஃபீல் ஆகுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி ஒரு வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணலாம்? போனா அடிக்க தான் செய்வாய்ங்க. அப்படிதான் வரும். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா, இப்போ பொதுவா ஒருத்தவங்க நம்மள அட்டாக் பண்ண வந்துட்டாங்கன்னா, அந்நேரம் வந்து நம்ம வந்து தற்காப்புக்காக என்னனாலும் பண்ணலாம்னு சட்டத்திலே இடம் இருக்கு. சில விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது, இதெல்லாம் தேவையில்ல அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ எல்லாருமே வருங்காலத்தில வந்து வன்முறையை தவிர்ப்போம். எல்லாரும் வந்து நாளைக்கு மே 4த் ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. நல்லதே நடக்கும். ஓகேவா? தமிழ்நாட்டில் வன்முறை வேண்டாம். எல்லோரும் ஹேப்பியா இருங்க. எல்லோருக்கும் குறிப்பாக டிவிகே தோழர்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.